வணக்கம், வெல்கம் டு சுவை 6. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, அட்டகாசமான சுவையில் முட்டை குழம்பு பார்க்க போகிறோங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், கறி மசாலா தூள் சேர்த்துருக்கிறேன். குழம்பு மிளகாய்த்தூள், கறி மசாலா தூள் இல்லைன்னா மல்லித்தூள், மிளகாத்தூள், சீரகத்தூள் சேர்த்துங்க. இதில் சீரகத்தூளும் கொஞ்சம் சேர்த்துருக்கிறேன். முட்டைக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்க்கிறோம். வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அந்த முட்டையை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டான ரெசிபிஸ் வேணும்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதில் ஈஸியான டேஸ்ட்டான ரெசிபிஸ் வருங்க. அப்புறம் என்னோட இல்லத்தரசி கோலம், ஈஸி கலர் கோலம் சேனலையும் பாருங்கள். அந்த சேனல் இருக்கிற வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அதுக்கப்புறம் மசாலா அரைக்கிறதுக்கு வெங்காயம்லாம் வறுத்துருங்க. சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, தக்காளி சேர்த்துக்கலாங்க. நல்லா வதக்கிட்டு இது கூட கசகசா, பட்டை, சோம்பு ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கிறேங்க. கல்பாசி இருந்தால் அது கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கறி மசாலா தூள் ஒரு 1.5 ஸ்பூனு, கொஞ்சம் பெரிய ஸ்பூனில் சேர்த்திருக்கிறேங்க. கறி மசாலா தூள் இல்லாதவங்க மல்லித்தூள், மிளகாத்தூள் சேர்த்திங்க. இப்போ குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கிறேன். தேங்காய் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சேர்த்துறேன். உங்களுக்கு கடுகு பிடிக்காதுன்னா பட்டை சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்சு உப்பெல்லாம் கரெக்டாக போட்டு வச்சுருக்கிறோம். வதக்கியில் கொஞ்சம் சேர்த்தணும், மறுபடியும் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். இப்போ நல்லா தண்ணி தேவையான அளவுக்கு வச்சு ஊற்றிட்டு அது கொதிக்கிற அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள். வேக வச்சு எடுத்து வச்ச முட்டையை சேர்த்துக்கலாங்க. ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.